வீரப்பன் கதையை படமாக்கும் பிரபல ஹிந்தி பட இயக்குனர் ராம்கோபால் வர்மா மீது கர்நாடக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக வீரப்பனின் மனைவி முத்துலட்சுமி தெரிவித்துள்ளார். மேட்டூரில் நியூஸ் 7 தமிழுக்கு பிரத்யேக பேட்டியளித்த வீரப்பனின் மனைவி முத்துலட்சுமி, பிரபல இயக்குனர் ராம்கோபால் வர்மா கடந்த 2008ஆம் ஆண்டு தம்மிடம் போடப்பட்ட ஒப்பந்தத்தை மீறி செயல்படுவதாக தான் அறிவதாகவும், எனவே அவர் இயக்கும் படத்தை திரையிடக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த திரைப்படத்தில் தனது கணவரை மிகப்பெரிய குற்றவாளியாக சித்தரித்து வருவதாகவும், அதனால் தாமும் தமது குடும்பமும் இந்த சமூகத்தில் வாழ முடியாத நிலை உள்ளதாகவும் முத்துலட்சுமி கூறியுள்ளார். ஒப்பந்தத்தை மீறி செயல்படும் ஹிந்தி திரைப்பட இயக்குனர் மீது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திரைப்படத்தை நிறுத்தும் வரை தொடர்ந்து போராட உள்ளதாகவும் முத்துலட்சுமி கூறியுள்ளார். பான் பேப்பரில் டைப்பிங் பண்ணும்போது அந்த டப்பிங் ரைட்ஸ் அவருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனால் திரும்ப அந்த பத்திரத்தில் ஏற்றினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ரப்பு காப்பியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக லைன் எழுதியிருந்தது. அதில் பான் பேப்பரில் பார்த்திங்கன்னா ரொம்ப லைன் கம்மியாக ஒரு 4-5 வரியில் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. அது என்னன்னா, அவங்க போட்டிருக்கிறது ஹிந்தி ரைட்ஸும் மற்றும் தமிழ் ரைட்ஸ் அவங்களுக்காகவும், அதுக்காக ஒரே சிங்கிள் பேமெண்ட்டு 30 லட்ச ரூபா. என்கிட்ட கதையெல்லாம் கேட்டுட்டு என்கிட்ட படித்து காட்டி லைன் லைனாக படித்து காட்டி, சரி நான் ஓகே, நீங்கள் ரொம்ப நல்லா கிரிப்ட் பண்ணியிருக்கிறீங்க, நான் ஓகே சொல்லிவிட்டு சைன் பண்ண மாதிரி அவங்க அதில் டைப் அடித்து சைன் வாங்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு தெரியல. அந்த பையன் அதே நான் கேட்ட மாதிரி நான் என்ன கோரிக்கை வச்சேன்னா அந்த கோரிக்கை இருக்கிற மாதிரி படித்து சொன்னார். சரி, கரெக்டு, நம்ம கேட்குறது கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதில் இன்னொரு தப்பு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, எந்த டேட்டில் போட்டிருக்கோம், எவ்வளோ டேட் வரைக்கும் இந்த எக்ரிமெண்ட்டுங்கிறது டேட்டு மென்ஷன் பண்ணல. இன்னொன்று ராம்கோபால் வர்மாவோட ஆஃபீஸ் அட்ரஸ் மென்ஷன் பண்ணல. ஒன்லி சட்டு 3 கம்பெனி, அவங்க கம்பெனி நேம் மட்டும்தான் அதில் போட்டிருக்காங்க. வேறு எந்த விதமான அட்ரஸும் இல்லை. இது வரைக்கும் எங்கள் லாயர் கிட்டத்தட்ட ஒரு 4 நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. ஒரு நோட்டீஸ் கூட அவங்க வாங்கிட்டு எங்களுக்கு பதில் அளிக்கலை.